தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு இடையிலான எல்லை தகராறு மீண்டும் தீவிரமடைந்ததை அடுத்து மலேசியா புதிய பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தாய்லாந்து ராணுவம் சுமார் 20 குடும்பங்களை தங்களது வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்காமல் தகராறான எல்லை பகுதியில் தடுப்பு கம்பி மற்றும் சோதனை சாவடிகள் அமைத்து கம்போடிய குடியிருப்பாளர்களை பல ஆண்டுகளாக வசித்து வந்த நிலத்தில் இருந்து வெளியேற்றினர் என்று கம்போடிய அரசு குற்றம் சாட்டியது. இந்நிலையில் கம்போடிய பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் தாய்லாந்து வன்முறையையும் பொதுமக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதையும் நிறுத்த வேண்டும் என்றும் இப்பிரச்சனையில் ஆசியான் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதேவேளை தாய்லாந்து தரப்பு கம்போடியர்கள் சட்டவிரோதமாக தங்களது நிலப்பரப்புக்குள் நுழைந்ததாக தாய்லாந்து ராணுவம் குற்றம் சாட்டியது. தாய்லாந்து கம்போடியா இடையேயான இந்த எல்லை மோதல் இரு நாடுகளின் எல்லை வழியாக 800 கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள பண்டைய கோவிலை சூழ்ந்த நீண்டகால தகராறின் சமீபத்திய தொடர்ச்சி என கூறப்படுகிறது.